ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி F50 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது பெஸ்ட் மொபைல் அப்படின்னா கேமரா குவாலிட்டி, ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். இந்த மொபைல் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் கேலக்ஸி F50 5G இது இந்தியாவில் லான்ச் ஆகுது March 4. இதோட ப்ரைஸ் 11,999 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 இந்த ப்ரைஸ் வருது. இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. 6.67 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. சூப்பர் AMOLED அப்படின்னா நம்ம AMOLED டிஸ்பிளேயோட திக்னஸ், அதோட திக்னஸை கம்மி பண்ணத சூப்பர் AMOLED அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இதோட டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. இந்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. அது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது, நல்லாவே இருக்குங்க. அப்புறம் கேமரா, பிரைமரி கேமரா 50 MP கொடுக்குறாங்க. கூடவே அது வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்தது 13 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 2 MPக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க. இதாங்க பிரைமரி கேமரா. பிரைமரி கேமரா எப்பவுமே ஓகேவா இருக்குது, சாம்சங்கில் நல்லாவே இருக்குது. இது ஓகேவா தான் இருக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட் இந்த ப்ரைஸ்க்கு 50 MP டீசெண்டாகவே இருக்குது. அதே போல் 16 MP நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் கேமராவும் ஓகே தாங்க, டிஸ்பிளேவும் ஓகே தான். அதாவது கொடுக்குற காசுக்கு 12,000க்கு ஓகேனா ஓகே தாங்க. இதையா 6000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 20,000 25,000 30,000 இருக்கிற மொபைல் ஃபோன்லையும் கூட இவ்வளோ பேட்டரி பேக்கப் கொடுக்கல. அதாவது 6000 mAh பேட்டரி கொடுக்கவே இல்லை. அதில் 5000 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 6000 கொடுக்கறனால நீங்கள் மினிமம் 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் யூஸேஜ் சும்மா ஃபோன் தான் பேசுவோம், அப்பப்போ தான் பேசுவோம் அப்படின்னா நீங்கள் 3 நாள் 4 நாள் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோ பேட்டரி பேக்கப் ஹெவியாக இருக்குதுங்க. இந்த பேட்டரியோட சைஸ் 6000 இருக்கிறனால தான் அவங்க சூப்பர் AMOLED கொண்டு வந்துக்கிறாங்க. AMOLED டிஸ்பிளேனா கொஞ்சம் திக்னஸ் இன்னும் கொஞ்சம் லேயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சூப்பர் AMOLED ஒரு லேயர் கம்மி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதான் சூப்பர் AMOLED அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம பேட்டரியோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால டிஸ்பிளேயோட திக்னஸ் கம்மி பண்ணங்காட்டி மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. அதுக்காக தான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4GB ரேம் வேரியன்ட்டு, அது 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து நம்ம கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அது March 4 நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 ப்ராசஸ் கொடுத்துறாங்க. நல்ல ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகேவான ப்ராசஸ், நல்ல ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டில் நல்ல ப்ராசஸ். இதில் Android 14 ரன் ஆகுது, டைப் சி இருக்குது, 5G சப்போர்ட்டும் இருக்குது, NFC-யும் இருக்குது, டூயல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க. NFC-யும் இருக்குது, 5G சப்போர்ட்டும் இருக்குது. அது ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து இதோட அடிஷனல் ஃபீச்சர், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துலாங்க. இதில் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் என்னென்னா 50 MP கேமரா கொடுத்துக்கிறாங்க, 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸில் ஃபஸ்ட்டு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்தது இவங்க மட்டும்தான். அடுத்தது 4 ஜென் 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. அப்புறம் ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ் தான். சரிங்களா, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் கொடுக்குற 12,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்துங்க. பேட்டரி பேக்கப்புக்காகவே எடுக்கலாம் அந்த மொபைலை. பேட்டரி பேக்கப்பு, அப்புறம் கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. அப்புறம் எல்லாமே சேர்ந்த ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாகவே இது இருக்குது. 12,000க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பட்ஜெட் ஃபோனுக்கு கரெக்டான மொபைலுங்க. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது நார்மல் யூசேஜுக்கு வெறித்தனமாக இருக்குது. நீங்கள் கேம் விளையாட்டிங்கன்னா ஒரு 15,000 ரேஞ்சுக்கு போனால் நல்ல ப்ராசஸ் கிடைக்கும். இந்த செக்மெண்ட் இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான், நல்ல ப்ராசஸ். சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 என்னென்ன பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லி தனித்தனி வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.